ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த போர்டை பற்றி ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஒரு சிலர் இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னாங்க. ஸோ அந்த டீட்டெயில்டு வீடியோக்கு முன்னாடி டிரான்சிஸ்டர் ஒரு ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆச்சுன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த போர்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். வெளியே போகாதீங்க. அப்படியும் வெளியே இம்பார்ட்டண்ட்டாக போகணும் அப்படிங்கும்போது மாஸ்க் போடுங்க. போயிட்டு வந்தால் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொரோனாவோட பாதிப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை, ஆல்ரெடி எல்லோரும் பார்த்து தான் இருக்கோம். ஸோ சேஃபாக இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகணும்னா எப்படி இருக்கும், அது பேசிக்கான சர்க்யூட் என்ன, பேசிக்கான திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருந்தது TTC 52001943. ஸோ நம்ம வந்து டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபையர் பார்க்குறோம். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த டிரான்சிஸ்டர்ஸை 52001943, அதாவது ஒரு PNP ஒரு NPN பேர், அதுதான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற சர்க்யூட்டில் ஒரே ஒரு PNP அந்த மாதிரி வரும். இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாக்காக நம்ம பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுக்குவோம், எமிட்ரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இன்புட் சிக்னல் வேணும். இதை எமிட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். கீழே நமக்கு ஒரு சப்ளை வரும். இது நமக்கு பேஸு, இது கலெக்டரில் நமக்கு லோடும் இன்னொரு வோல்டேஜ் இருக்கும். ஆக்சுவலாக இது எதுக்குங்கிறது நான் இன்னொரு பின்னாடி வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து VCB, இது வந்து VEB. ஆக்சுவலாக V கலெக்டர் பேஸ் வோல்டேஜ், இது எமிட்டர் பேஸ் வோல்டேஜ், இது இன்புட் சிக்னலு. இது ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்க்ரீன் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் அது தெரியாது. அது இன்புட்டு, இது எமிட்டர்லேருந்து வர கரண்ட்டு, இது வந்து கலெக்டருக்கு போகிற கரண்ட்டு. ஆக்சுவலாக லோடு வழியாக நமக்கு இந்த பக்கம் நமக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடிய ஒரு கரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு ஆம்பிளிஃபையராக ஒர்க் பண்ணணுன்னா பேசிக்கான ஒரு சர்க்யூட் இது தான். இந்த பேசிக்கை தான் நம்ம டெவலப் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இது தான் வந்து ஒரு சிம்பிளாக நம்ம டிரான்சிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒரு ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகுது, அதில் என்னென்ன கனெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல எதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ நமக்கு வந்து எமிட்டர்லேயும் கலெக்டர்லேயும் நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பேஸ் ரெண்டுக்குமே நமக்கு வந்து இது ஒர்க் ஆகணும். ஸோ இன்புட் சிக்னலை பேஸ் பண்ணி நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அதுதான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரென்த்து கம்மியான ஒரு இன்புட் சிக்னலை அவுட்புட்டில் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டு. ஸோ இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த இன்புட் அவுட்புட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்புட்டுக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி அவுட்புட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எத்தனை பேர்த்துக்கு புரியுது அப்படிங்கிறது கீழே மறக்காமல் சொன்னிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் இதே மாதிரி பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI, அதாவது இன்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ∆VBE/IB, அதாவது பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் / பேஸ் கரண்ட். இதுதான் இன்புட் ரெசிஸ்டன்ஸுக்கானது. ஸோ அதே மாதிரி நமக்கு அவுட்புட்டுக்கும் இருக்குது. ஸோ அவுட்புட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு R0 அது RO அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ∆VCE/∆IC, அதாவது வோல்டேஜ். எதுக்கான வோல்டேஜ்னால் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் / கரண்ட், கலெக்டரோட கரண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்புட் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ இது நம்ம ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டென்ட் போடலாம். ப்ராக்டிக்கலாக வேணும்னாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் புரியுது அப்படிங்கிறவங்க கீழே சொல்லுங்கள், நம்ம அவங்களுக்கும் வீடியோஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது வந்து காமன் எமிட்டர். ஆக்சுவலாக அது இன்புட் சிக்னலு ஒரு டிரான்சிஸ்டரு, இது எமிட்டர் டயோடு. ஸோ இந்த சிம்பிள்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஏரோ மார்க் நம்ம வந்து போட்டிருக்கிறது தான் இது PNPயா NPNா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளு.
இது பேசிக் படிச்சிருந்தால் நமக்கு தெரியும். இல்லைனாலும் நமக்கு எமிட்டர் வெளியே நமக்கு ஏரோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்பிஎன்னு. அதே மாதிரி எமிட்டரோட ஏரோ உள்ளே இருந்துச்சுன்னா அது பிஎன்பி. ஸோ இது இன்புட் சிக்னல் பேஸுக்கு போகிறது பேஸ் கரண்ட்டு, நமக்கு எமிட்டர்லேருந்து வர்றது ஐஇ பேஸ் எமிட்டர் கரண்ட்டு. இது விசிசி. மேலே வர்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆர்சி ரெசிஸ்டன்ஸு எதுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறதுனா நமக்கு கலெக்டருக்கு இடையில இருக்குது. ஸோ இது வந்து ஆர்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஓவரால் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா காமன் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இது விசிஇ. இந்த எமிட்டருக்கும் இந்த கலெக்டருக்கும் இடையில இருக்கிறது நமக்கு விசிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு 2 இருக்குது. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் நமக்கு வந்து எமிட்டர் வந்து நெகட்டிவ்லேயும் பேஸ் வந்து பாசிட்டிவ்லேயும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஒர்க் ஆகும்போது பேஸ் வந்து பாசிட்டிவாகவும் எமிட்டர் வந்து நெகட்டிவாகவும் நமக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து பயாஸ் நடக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு பயாசிங் நடக்கும். ஸோ இது 2 பயாசிங், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு 2 இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிக்னல் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஏசி, அதாவது ஒரு சைனசாய்டல் வேவ் இன்புட், சைனசாய்டல் சிக்னல் இன்புட். இதுக்கான கண்டிஷன் இது. இதே மாதிரி நமக்கு இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த சர்க்யூட்லேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ்லேயும் கலெக்டர் ரிவர்ஸ் பயாஸ்லேயும் இருக்கும்போது நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இந்த சர்க்யூட்டில். அண்டு இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஃபார்வர்ட் சிக்னலில் மட்டும்தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணணும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது நமக்கு இது ஆம்ப்ளிஃபை பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஏசி சிக்னல் சைன் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் ஆம்ப்ளிடியூட் ஆகும், ஆம்ப்ளிஃபை ஆகும், நெகட்டிவ் ஆம்ப்ளிஃபை ஆகாது. பிகாஸ் ஏன்னா நம்ம எமிட்டருக்கு வோல்டேஜ் கொடுக்கல. ஸோ எமிட்டருக்கு ஒரு வோல்டேஜ் கொடுத்து நம்ம அதையும் பயாசிங் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இன்புட் சிக்னலுக்கும் எமிட்டருக்கும் இடையில நம்ம ஒரு டிசி சப்ளை கொடுப்போம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு நமக்கு இது விஇபி எமிட்டர் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் இது ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் கிடைக்கும். நமக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் 0 ஆகுதுன்னா நமக்கு எக்ஸாக்டான அவுட்புட்டில் வந்து நமக்கு ஸ்பீக்கரில் கேட்க முடியாது. அது இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா. ஆக்சுவலாக பேசிக்காக என்னென்னா நமக்கு ஒரு சைன் இன்புட் கொடுக்குறோம், அந்த சைன் இன்புட் ஆம்ப்ளிஃபை பண்ணணுன்னா நமக்கு 2 சப்ளை தேவைப்படும். ஸோ இதையும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது ஃப்யூச்சரில் நம்ம அது வேணும்னாலும் நம்ம போடலாம். இப்போது இந்த சர்க்யூட்டோட கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அதாவது விசிஇ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு விசிசி மைனஸ் ஐசிஆர்சி, விசிசி மைனஸ் ஐசிஆர்சி இந்த ஃபார்முலா தான் இந்த வோல்டேஜ், அதாவது எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில இருக்க வோல்டேஜ் இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை தான் ஒரு ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஏசி சிக்னலை அதாவது கொடுக்கக்கூடிய சைன் இன்புட்டை அது வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ முடிஞ்சு எத்தனை பேர்த்துக்கு இது புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரில. அண்டு இன்னொன்று என்னென்னா இந்த போர்டு. ஸோ இதுலேயும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இதுலேயே கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இதில் டிரான்சிஸ்டரை பயாசிங் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, டயோட் காம்பன்சேஷன் ஃபார் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது டயோட் போட்டு நம்ம இன்ஸ்டெபிலிட்டியை வந்து காம்பன்சேட் பண்ணுவோம். அண்டு அதர் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸு, தெர்மல் ரெசிஸ்டன்ஸு, ஹீட் சிங்க்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் நமக்கு சிங்கிள் ஸ்டேஜ் மல்டி ஸ்டேஜ்னு 2 ஸ்டேஜில் ஒர்க் பண்ணணும். பேஸ்டான அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வோல்ட் ஆம்பு பவர் ஆம்புன்னு 2 இருக்குது, வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் பவர் ஆம்ப்ளிஃபையர். அதே மாதிரி பேஸ்டான இன்புட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் சிக்னலு லார்ஜ் சிக்னல் 2 சிக்னலும் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. பேஸ்டான பயாசிங் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பயாசிங் கண்டிஷன், அதாவது கிளாஸ் டின்லாம் இப்போ சொல்கிறோம்ல, அது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏ இருக்குது, பி இருக்குது, சி
கிளாஸ் ஏபி இருக்குது, டி இருக்குது. டி வந்து இப்போ நான் படித்த தியரட்டிக்கலாக பார்த்ததில் ஒரு சிலதில் இல்லை, ஆனால் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவும் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் கப்ளிங் மெத்தடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்சி கப்பல் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் இருக்குது, டைரக்ட் கப்பல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம போட்ட மாதிரி காமன் பேஸ் இருக்குது, காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், அந்த மாதிரி 3 இருக்குது. ஸோ நம்ம தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நம்ம அதையும் பண்ணலாம். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரோட இந்த சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில திங்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்டோடது, அதாவது ஆக்சுவலாக இது ஒரு சக்தி பிராண்டோட ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் டிரான்சிஸ்டர் தான் நமக்கு. ஸோ இதோட ஆப்ரேஷன் இங்கே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு மெயின் டிரான்சிஸ்டர், ஹை பவர் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த சக்தி போர்டில் இருக்க சர்க்யூட் நம்ம ட்ரேஸ் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ வந்து அதுவும் பெரிய மேட்டரில் நம்ம இந்த சர்க்யூட்டையும் ட்ரேஸ் பண்ணி அப்படியே எடுக்க முடியும். அது நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அவங்க ஒரு சில டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில R&D பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி தான் ஃபைனலாக ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸில் ஒரு போர்டு கிடைக்கும். ஒரு சில ப்ரைஸ் கம்மியாக இருக்க போர்டு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான அவுட்புட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டியான காம்பனன்ட்ஸு, ஸோ அதனால் அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சர்க்யூட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வேணும்னா பண்ணலாம். அண்டு பேசிக்காக ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் பண்ணணுன்னா என்னங்கிறத நான் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். இதை ப்ராக்டிக்கலாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடணுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அதையும் நம்ம போடலாம். இதுலேயும் நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க. சக்தி இருக்குது, மகாராஜா இருக்குது, குமார் இருக்குது, ரவி இருக்குது, அண்டு இன்னும் நிறைய நமக்கு நம்ம சைடு இல்லாமல் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் இது பண்ணுறாங்க. 2 டிரான்சிஸ்டர் மோனோவே, அதாவது NPN PNP பேர்லேயும் பண்ணுறாங்க, ஒரே PNPலையும் பண்ணுறாங்க, ஒரே NPNலையும் பண்ணுறாங்க. ஸோ 5200 ரெண்டும் போட்டும் பண்ணுறாங்க, இல்லை 1943 காம்ப்ளிமெண்ட்ரி இதை போட்டும் பண்ணுறாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ளையர் அண்ட் அவங்களோட அப்ளிகேஷன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு சில குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஒரு சில சர்க்யூட்ஸை அவங்களா ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி R&Dலாம் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இது டீகோட் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. சர்க்யூட் நம்ம ட்ரேஸ் பண்ணால் நம்மளே வந்து சர்க்யூட்டை போட்டுற முடியும். ஸோ நம்ம இது தேவையில்லை, வேணும்னா நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். அண்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் குமார் போர்டெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரீஆம்பே போட்டிருப்பாங்க. நமக்கு இந்த 2 டிரான்சிஸ்டர்லேயும் அவங்க ஒரு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் கலர் சிப் மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களோட ஒர்க்கு. ஸோ அவங்க அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம், டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் பண்ணுது. அண்ட் இது டிரான்சிஸ்டர், ஆக்சுவலாக அது மாஸ்ஃபெட் இல்லை. ஒரு சிலர் ஃபெட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அது ஃபெட்டு இல்லை, டிரான்சிஸ்டரு. மாஸ்ஃபெட்டுங்கிறது வேறு, அதோட சீரியல் நம்பர் வேறு மாதிரி இருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட்டு வேணுமா, இல்லை நமக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் புரியுமா அப்படிங்கிறத கீழே சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக தான் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி என்ன டவுட் இருக்கோ சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்பவுமே சேஃபாக இருங்க, கூட இருக்கிறவங்களையும் சேஃபாக பார்த்துக்குங்க.